சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள நஞ்சப்பனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு ஜனவரி மாதம் 1 தேதி, ஆங்கில புத்தாண்டு. இவ்வருடம் நல்லபடியா இருக்கணும், எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இன்பத்தில் சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிப்பவன் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டவுடன் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன். நாமெல்லாம் உயர்ந்த மனிதர்களாக இருக்கணும். விவசாயிகள்லாம் கடுமையான உழைப்பாளிகள். அதற்கு சரியான பலன் கிடைக்கலன்னாலும் உழைப்பை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். காரணம், உலகோர்க்கு உணவளிக்கணுங்கிற கடமை உணர்வு. தானும் உண்டு, தன்னை சார்ந்தவர்களும் உண்டு, மற்றவர்களை உண்ண வைத்து அதில் இன்பம் காண்பவர்தான் விவசாயி. நஞ்சப்பனையா அப்படித்தானுங்க. நம்ம மாநிலத்தில் வேளாண்மை வளர்ச்சிக்கான அடித்தளம் சங்க காலத்திலேயே அமைக்கப்பட்டு இன்றளவும் வளர்ந்து அறிவியல் துணை கொண்டு சிறந்து விளங்குகிறது. நாநிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். இந்த நாநிலத்தில் வேளாண் தொழிலில் ஈடுபட்டோர் உழவர் என்று அழைக்கப்பட்ட போதிலும் குறிஞ்சி மக்கள் ஏனல் உழவர், மருத நில மக்கள் கழனி உழவர், முல்லை மக்கள் செஞ்சால் உழவர், நெய்தல் நில மக்கள் தண்டலை உழவர் என அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு பகுதி, ஒவ்வொரு நில மக்களும் இப்படித்தான் பிரித்து பிரித்து அழைக்கப்பட்டனர். பன்னெடுங்காலமா சாகுபடியில் இருக்கும் பயிர் பழம்பெரும் பயிர் நெற்பயிர். ஏறக்குறைய 7000 ஆண்டுகளா நெற்பயிர் சாகுபடி நடைபெறுவதா சொல்லப்படுது. உணவுக்காக பயிரிடப்படும் பயிர்களில் உலக அளவுல நெல் முதலிடத்தில் இருக்கு. தண்ணீரை விரும்பும் பயிர் நெல். ஆனா இன்னைக்கு நமது மாநிலத்தின் மேற்கு பகுதியில நெல் சாகுபடி முழுமையா நடைபெறல அல்லது செய்ய முடியாத நிலை. காரணம், தண்ணீர் மட்டம் 1000 அடிக்கு போயிடுச்சு. நதிகள் இணைப்பு பற்றி இன்னைக்கு நிறைய பேசப்படுது. நதிகள் இணைப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டால் சுமார் 9 கோடி ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுமா. 1 கோடி பேருக்கு நேரடியாக வேலைவாய்ப்பு கிடைக்குமா. 35,000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யலாம். இதோடு உணவு உற்பத்தி 40 கோடி டன் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. நஞ்சப்பனையா, உலகில் கடைசி மனிதன் இருக்கும் வரை வயிறு என்ற ஒன்று இருக்கும். அப்போ பசி என்ற பிணியும் இருந்தே தீரும். இப்பசி பிணியை போக்கக்கூடிய சமூகம் உங்க விவசாய சமூகம். உழவு தொழிலை செய்யாதவர்களையும் காப்பாற்றுவது உழவர்கள்தான்ங்கிறதுனால உலகம் என்ற தேருக்கு அச்சாணி போன்றவர் உழவர். எனவே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற பாரதியின் கூற்றுக்கு இந்த நன்னாள்ல புத்தாண்டுல முன்னுரிமை கொடுப்போம். அந்த சமூகத்தை நாமும் காப்பாற்றுவோம். 2024 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.